அனைவருக்கும் வணக்கம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எம்எம்பியில் வந்து சில பேர் கேட்டிருந்த ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து ஃபுல்லாக இது பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அதையும் வந்து கிளியராக கொடுத்துக்குங்க. மாடிஃபை அக்கௌண்ட் டீட்டெயில். ஸோ இதில் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுக்காமல் இருக்கிறவங்க அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. ஸோ உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடு இதில் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சு, அது வேறு பேங்க் நேம் எல்லாமே எடுத்துக்கும். அக்கௌண்ட் நம்பரும் சூஸ் ஃபைல்னு கேட்குது. இந்த சூஸ் ஃபைல் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்குடைய ஃப்ரண்ட் பேஜை ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து அதில் அட்டாச் பண்ணலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே பிடிஎஃபாக இருக்குது அப்படின்னா, பிடிஎஃபாக இருக்கிறத வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் அப்லோட் பண்ணுங்கள். பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிடாதீங்க. அடுத்தது இன்கேஸ் அதில் கிளியரன்ஸ் இல்லை, உங்களுக்கு வந்து கிளியரன்ஸாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேன்சல்டு செக் லீஃபை வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அதில் வைக்கலாம். அதில் வந்து ஐஎஃப்எஸ்சி கோடும் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரும் உங்களுடைய நேமும் தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து வித்ட்ரா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபரில் இ-வாலெட் சம்மரியில் போய் பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ ரூ. 424 இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபருங்கிறேன், வித்ட்ரா ரெக்வஸ்ட். சரிங்களா? பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்ன அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட். ஸோ ரூ. 424. நீங்கள் ரூ. 400 தான் இங்கே வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ இப்போ ரூ. 400 அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ ஒரே நிமிஷம், ரூ. 400 கொடுத்துக்கலாம். ஸோ அது போக இதில் நீங்கள் வித்ட்ரா அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ டெடக்ஷன் போகும் அப்படின்னா 20%. அதாவது 40 80 போக ரூ. 320 உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ வித்ட்ரா அந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டெல்லாம் கரெக்டாக போட்டுக்கிட்டு வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரா ஆயிரும். ஸோ அது வந்து டெய்லி பண்ணக்கூடியது தான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெய்லி பண்ணிக்க முடியும். பாருங்கள், ரூ. 320 காட்டுது பாருங்கள், அதுவே எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.